உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பனே முருகா, என்ன மன்னிச்சிருப்பா. இதுகளை எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டு போடும்னா எனக்கு இந்த பொய்யை சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. எல்லாம் ஒன்ன நம்பித்தான் இந்த பொய்யை சொல்ல போறேன். முருகா, என்ன காப்பாத்து. ஏத்தா ஏத்தா, நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து எல்லாரும் கோயிலுக்கு போன குடும்பத்தோட. அப்பா, இந்தப்பா. என்னப்பா, என்ன விஷயம்? அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுல எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும். கறி கவுச்சு அது இதுன்னு எதுவும் புழங்க கூடாது. நானே தரையில தான் படுப்பேன். எனக்கு தலாணி கூட வேண்டாம். என்னது, தலகாணி கூட வேண்டாமா? என்ன ஏதாச்சும் விரதம் இருக்க போறியா என்ன? ஆமா, மாலை போட போறேன். மாலையா? மாலையா? என்னது மாலையா? பா, தை மாசம் கூட முடிஞ்சிருச்சே. ஐயப்பனுக்கு கூட யாரும் மாலை போட மாட்டாங்களே. நான் முருகனுக்கு மாலை போட போறேன். நம்ம முருகனுக்கு தானே? சரி சரிப்பா, பாத்துக்கலாம். நம்ம முருகனுக்கு இல்ல, பழனி முருகனுக்கு. என்னது, பழனிக்கா? பஸ்ல தானே போறீங்க? பாத யாத்திரை நடந்து போறேனா? பாத யாத்திரையா? மாமா, என்ன மாமா இது? உங்க உடம்பு இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாதா? ஹார்ட் அட்டாக் வந்து பொழைச்சிருக்கீங்க. அப்பப்போ பிபி ஷூட் ஆயிட்டே இருக்கு. இந்த நிலைமையில உங்களால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா? எப்போ என்ன உனக்கு கோட்டி கீட்டி ஏதாச்சும் பிடிச்சிருக்கா? அமெரிக்கால இருக்கவன் ஜப்பான்ல இருக்கிறவங்களாம் மாலை போட்டு நம்ம செந்தூர் முருகனை பார்க்க வரா. நீ நான் பழனிக்கு போறேன்னு சொல்லுத. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புரியாம பேசிட்டு இருக்க. அப்பா, முருகன் தான் எல்லாம் ஒரே முருகன் தானே. நீ எதுக்கு பழனிக்கு போகணும்னு பிடிவாதம் பிடிக்க? ஏட்டே, செந்தூர் முருகன் மகாராஜா, பழனி முருகன் தான் ஆண்டி. நேத்து ராத்திரி என் கனவுல வந்து, ஐயா வைகுண்டம், நீ பாத யாத்திரையா நடந்து வந்து என்ன தரிசனம் பண்ணணும்னு உத்தரவு போட்டான். அதனால தான் நான் போறேன். கனவா? காலையில நான் டீ குடுக்கும் போது கூட இந்த கனவு பத்தி சொல்லவே இல்லையே. ஏட்டி, நான் மறந்துட்டேன். அதான் இப்ப சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? அப்போ காலம் போன காலத்துல இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அதெல்லாம் நீ போக வேண்டாம். இது தெய்வ காரியம்ல. இந்த பாருங்க, இதுக்கு மேல யாராவது தடுத்தீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. ஆமா அண்ணே, வேண்டாம்ண்ணே, தடுக்காது. தெய்வ காரியத்தை நித்தனை பண்ண மாதிரி ஆயிடும். பாரு, என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல. ஆமா, உன் பிள்ளைக்கு தான் பைத்தியம், அதுக்கு நானும் பைத்தியமா? சொன்னா கேட்டுக்கிட்டேன், அத வேண்டான்றோம்ல. இந்த பாருங்க, அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து நான் கோயில்ல போய் மாலையை போடுறேன். குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு வந்தே ஆகணும். அப்படிதான். அப்பா, அப்பா முருகா, அம்புட்டு தூரம் என்னால நடக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் நான் ஒரு முயற்சியை பண்றேன். என் மவளும் மவனும் சமாதானமாய் போனும் தான் இதை செய்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சிரு, ஆனா தண்டிச்சிடாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எசக்கி கழுத்துல 2ஆம் தாலி கட்டுற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு அந்த கண்டம் போகாதால. அதுக்காக தான் உடனே தாலி பெருக்கி போடுங்கன்னு சொல்லிருக்காரு. என்ன இதெல்லாம்? இல்லே, அதெல்லாம் இருக்காதுல்ல. அது சோசியாமே இவ முகத்தை பார்த்த உடனே காசு கருக்கிறதுக்கு ஏதாவது பில்டப் பண்ணிருப்பான், ஏதாவது உளறி இருப்பான். ஆமா, அந்த ஆளு காசு குளறி என்ன 10,000 சம்பாதிச்சிட போறாரு. எப்படி பார்த்தாலும் அதே 250 ரூபா தட்சணை தானே. இந்தாருங்க, இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவளுக்கு தாலி பெருக்காம விட்டுட்டு ஏன் தாலிய பறி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்ன இது, நீ ஏதோ தாலிய பறி கொடுக்குற அது இதுன்னு ஏதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. பின்ன கேட்டதுல இருந்து நெஞ்சு கொத கொதன்னு கிடக்குதுங்க. இவன் அவளுக்கு 2ஆம் தாலி கட்டலனா நீங்க எனக்கு கட்டின தாலி இறங்கிடும்னு சொல்லிட்டாரு. எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்காகவா நான் வம்பாடு பட்டு என் மருமகளை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன். இல்ல, என் தம்பிக்கு பிள்ளை உசுருக்கு ஆபத்து வரும். இவனை எதுக்கிறதுக்கு யாருல இருக்கா? ஏன் இல்ல வந்துட்டான். சண்முகத்தா இருக்காருல்ல, கொலை வெறியோட தானே திரிறாரு.
கட்டாயம் அப்பாவை போட்டு தள்ளாம விட மாட்டாரு. அம்மா பேசாம தாலி பெருக்கிறது நிறுத்திடு. அப்பாக்கு வர்றத அப்பாவே பாத்துக்கிட்டோம். அடிங் கெடுக்கிட்ட பயல. அந்த சம்முமே மறந்தாலும் நீ அவனை மறக்க விடாம நல்லா உசுப்பேத்தி விடுவ போல இருக்கி. பாத்தியால இவன் பேசுறது மூளை மொக்க என்னெல்லாம் பேசுதான். அந்த வெறுமையும் சும்மா இருந்தா கூட இந்த ஊளை மொக்க உனக்கு கொல்லி போட துடிக்கானே. இந்தாருங்க, உங்க உசுரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம். எப்ப செத்தா என்னன்னு நீங்க விட்டேந்தியா இருக்கலாம். இம்புட்டு காலமும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என் கழுத்துல தொங்குதே இந்த தாலி. எதுக்காக தான் உங்க வீம்புக்கும் பிடிவாதத்துக்கும் என் கழுத்துல தொங்குற தாலியை இறக்கிடாதீங்க சொல்லிட்டேன். ஏலே சௌந்தரம், சிச்சோ நல்ல யோசிச்சு முடிவை சொல்லுடா. சோசியக்காரன் வார்த்தை அமையும் சமயம் இல்லாம பளிச்சிருன்னு சொல்லுவாங்க. பிறகு போன உசுறு வரவே வராது. அக்கா என்னக்கா நீ வேற பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கடியே. ஐயா, ஏற்கனவே ஒரு தடவை சோசியர் சொல்லியும் கேட்காம தானே எலெக்ஷன்ல நின்னிய. ஒத்த ஓட்டுல தோத்து போலியா? மானம் மரியாதை அம்புட்டும் அந்த ஒத்த ஓட்டுல போயிரலையா? ஆமாலே, ஆமா. அதனால தானே இவனுக்கு இன்னொரு பேரை வைக்க வச்சுட்டான். இனியே சிவபாலங்கிற பேரை மத்தி ஒத்த ஓட்டுன்னு. அந்த ஒத்த ஓட்டு தானே இன்ன வரைக்கும் இவனையும் போட்டு தள்ள முடியாம இருக்கு. ஒரு எலெக்ஷன்ல தோத்தா இன்னொரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா இருக்கிறது ஒரு உசுறு போயிருச்சுன்னு வைங்க, எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்க முடியுமா? இவதான் எல்லா மதத்தையும் கூப்பிட்டுட்டாலே. சரிடியே, சரி. நான் ஒன்னும் சாவுக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது. ஏன் பாக்கியத்துக்கு அதுதான் பாக்கியம்னா நான் சம்மதிக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? லஞ்ச் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? நான் கேஷவுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா சாப்பிடு. சாப்பாடு தானே தானா வரும். ஏ மச்சான், நான் வரும்போதே கேட்டேன்ல, நீ தான் உனக்கு சாப்பாடு வந்துரும்னு சொன்ன. இப்ப பாரு. டேய், ஷாக்க கம்மி பண்ற. ஏய் பாரதி, இங்க என்ன தாண்டி நடக்குது? டேய் கேஷவ், இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாங்களா? சப்பா, ஆளை விடுங்கடா சாமி. இது உலக மகா நடிப்பால இருக்கு. ஆதி எப்படி ஆதி? நேத்துதான் அவ்வளவு பிரச்சனை நடந்தது. இவ கல்யாணமே நின்னு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாரதி ஆபீஸ்க்கு வருவாளா இல்லையான்னு கூட தெரியாது. எந்த நம்பிக்கையில இவ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு அப்படி ஸ்ட்ராங்கா நம்பிருக்கீங்க? அவளும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. லதா, அதுக்கெல்லாம் சூப்பர் பவர் வேணும். ஐயோ ஆதி, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பார்க்காத காதல், பேசாத காதல், சொல்லாத காதல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நான் இப்படி ஒரு காதலை பார்த்ததே இல்ல. லதா, நீங்க பசியில உளறீங்கன்னு நினைக்கிறேன். சோ சாப்பிடுங்க. உனக்கு சாப்பாடு கிடையாது. ஏய், பாக்ஸ் கொடு. இதான் சாக்குனே, இதையும் சாப்பிட்டு உடம்பை இன்னும் பெருக்காத. உடம்ப குறை முதல்ல. ஏ பாரதி, இது என்னடி? பாயசம். பாயாசமா? ஏய், பாயசம் தானே சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு இப்ப இப்படி இழிக்கிற? வர வர உனக்கு எதுக்கு சிரிக்கிறதுன்னு விவசாயே இல்ல. பைத்தியம். ஏய் போடா, நீ தான்டா பைத்தியம். இதோ இவ பைத்தியம், இந்த ஆதி கூட பைத்தியம் தான். நீங்க எல்லாரும் தான் பைத்தியம்.
மவள இது மட்டும் வீட்ல இருக்க மரகதத்துக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை உரிச்சு ஊறுகாய் போட்டுருவாங்க. டேய் கேஷவ். என்ன கேஷவ், பாவம் கோச்சுக்கிட்டா போல. யாரு அவளை கோச்சிட்டு போனா? நீங்க வேற பாரதி, இப்ப வருவா பாருங்க. சொன்னல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். பாயாசம் குடிக்க போறேன். சொல்ல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கல்யாண அழைப்பு கொடுக்க வந்தப்போ நான் உங்க வீட்டுக்கு பாரதிய பொண்ணு கேட்க வரதா தான் இருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா பாரதிக்கு கல்யாணம் முடிவானது தெரிஞ்சதும் ஆதி இத பத்தி பேச வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டான். அம்மா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுதுமா. நான் ஒரு தடவை பாரதி வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அவன் வாழ்க்கையோட விளையாட நான் விரும்பலை. பாரதியோட விருப்பம் நீங்கள் சொல்கிறது போல இருந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தா மேற்கொண்டு நம்ம பேசலாம். தாராளமா நீங்க பாரதியை கூப்பிட்டு கேளுங்க. எங்க நானே போய் பாரதியோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அவ விருப்பம் என்னன்னு தெரியாம நாமளே எதுவும் பேசக்கூடாது இல்ல. சரி, நீங்க போய் பாரதிட்ட பேசி அழைச்சிட்டு வா. ஐயோ, அத்தை வராங்களே. தமிழ் வா. இந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களா? நேத்து தான் கல்யாணம் நின்னு இந்த வீடு இலவு வீடு மாதிரி ஆயிருக்கு. அண்ணன் எப்படா சாவான், திண்ணை எப்படா காலி ஆகும்னு அடுத்த நாளே பொண்ணு கேட்க வந்துருச்சு பாருங்க. சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, நான் என்ன பண்றது? ஏய், என்ன கேட்டா? போ அந்த பொம்மை எடுத்து விளையாடு போ. பாரதி, உனக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. நீ நல்ல வசதியா வாழலாம். நாங்க வாசுவை பறி கொடுத்துட்டு நின்னப்போ நீயும் தமிழந்தா எங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க. வாசுவை நாங்க தமிழோட உருவத்துல பாக்குறோம். நீங்க 2 பேரும் எங்க கூடவே இருக்கணும்னு தான் துறையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணினோம். படுபாவி எங்க இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்து தப்பா காரியம் பண்ணி இப்ப உள்ள இருக்கான். வாசுவும் இல்லாம துரையும் ஜெயில இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் எங்களை விட்டுட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாத பாரதி. உன் கால கேக்குறேன். என்ன அத்தை பண்றீங்க? என்ன அத்தை இது? இப்ப நான் என்ன பண்ணணும்? பாரதி, என்ன தப்பா நினைக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை என் சொந்த மகளா தானே பார்த்துட்டு இருக்கேன். அத்தை, இந்த வீட்ல என் விருப்பத்தை கேட்டு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அத்தை? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதையே அவங்க கிட்ட சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க எங்க பெரிய அக்கா சுபா. வணக்கம். வணக்கம்மா. இந்த வீட்டோட பெரிய மருமக. இவங்க செய்யற சத்து மாவு அவ்வளோ நல்லா இருக்கும்.
எல்லாருக்கும் ஆரோக்கியமா டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க இவங்களோடத கூட சேர்த்து விக்கலாம்க்கா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? செம ஐடியா, நல்லா இருக்குல்ல? இந்திரா, நீ இவங்க கூட சேர்ந்து ஒரு டீம் ரெடி பண்ணு. சுபா, நீ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் பண்ணு. என்னங்க மாமா, என்னங்க நீங்க? அவதான் ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அத பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? சுபா, ஒத்துக்க சுபா, நல்ல விஷயம் தானே. ஐயோ அக்கா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்க்கா. நீங்க கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். ஆமா சுபாக்கா, நேத்து கூட இததான் பேசிட்டு இருந்தோம். மா சொல்லுமா. ஆமா சுபா, இங்க பாரு கோமதி, சுபா அரைக்கிற சத்து மாவு கஞ்சி அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் நல்லா வியாபாரம் ஆகும். சுபா ஒத்துக்கோமா. இல்ல சும்மா இருங்க சுபாக்கா. இல்ல என்னால முடியாது. என்னால எப்படி முடியும்? இல்ல ப்ளீஸ். சுபா, நான் இருக்கேன், சரின்னு சொல்லு. சரி பண்றேன். சுபா, ஒரே நிமிஷத்துல தொழிலதிபர் ஆயிட்ட. டேய் தொழிலதிபர் புருஷா. ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சா போதும். நானே ஆன்லைன் சேல்ஸ்க்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்ன கௌதம், நேத்து கூட நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல? ஆமா, ஃபுட் பிசினஸ்க்கு இப்ப நல்ல ஸ்கோப் இருக்கு, நிறைய வேல்யூ இருக்கு, அசத்திடலாம். இந்திரா, நீ கூடவே இருந்து கைட் பண்ணு. சரி, ஓகே. சார், நாங்க சும்மா கூப்பிடலான்னு தான் வந்தோம். இங்க வந்தா எங்க அலைகள் குழுவை அடுத்த இடத்துக்கே நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. இந்திரா, அப்படியே ஒரு சின்ன வேண்டுகோள்மா. சொல்லுங்கக்கா. உங்க அக்கா சுபாவ பேசாம நம்ம குழுவுக்கு தலைவியா போட்டலாமே. நானே 5 வருஷமா தலைவியா இருக்கேன். நான் சேல்ஸ் பக்கம் கொஞ்சம் போய் பார்க்கலான் இருக்கேன். சுபாக்கா, சூப்பர்க்கா. இது ஒரு ரொம்ப நல்ல தொடக்கம்க்கா. இனிமே அலைகள் குழுவோட தலைவியே நீங்க தான். ஐயோ, என்னால முடியாது. இல்ல என்னங்க என்னங்க ஓகே சொல்லுங்க. நான் எப்படி தலைவி? என்னால முடியாது. சும்மா இருங்க. சூப்பர்க்கா, சூப்பர். நீங்க பண்ணுவீங்க இந்திரா, நல்ல முடிவு. சுபாக்கா, நீங்க தைரியமா செய்யுங்க, நாங்க இருக்கோம்ல. நான் எப்படி ஹேமா? ஐயோ அக்கா, உங்களால முடியும். அண்ணி, நீங்க எதுக்கும் வரி பண்ண வேண்டாம், நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல தம்பி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி. சுபா, நீ ஒத்துக்க, உன்னால செய்ய முடியும். நீ ஓகேன்னு சொல்லு. ஒத்துக்கோமா? சரிங்க, ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன செந்தில், நீயும் கூட்டு சேர்ந்துட்டியா இவ கூட? என்ன சொல்றீங்க? பின்ன நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? உன் பொண்டாட்டிக்கு சுய உதவிக்குழு தலைவின்னு இவெல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தெரியும் செந்தில்? இல்ல, சுபா செய்யற சத்து மாவை வச்சு. சத்து மாவு, கடலை மாவுன்னு என்ன கன்றாவி இதெல்லாம்? அதெல்லாம் செய்ய தெரிஞ்சா மட்டும் போதும். இங்க பாரு, நம்ம வீடு மாதிரி கிடையாது. வெளியில போயிட்டு இவ பாட்டுக்கு தலைவின்னு ஏதாவது கேணத்தனமா செஞ்சுட்டானா நம்ம குடும்பமான என்ன ஆகும் செந்தில்? தலைவினா கெத்தா தைரியமா இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி தைரியமா பேசணும். இவெல்லாம் எங்க செய்ய போறா? இல்ல, அது வந்து சுபா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளால செய்ய முடியும். கௌரி, கௌரி அம்மா, இங்க வா. என்னம்மா? இன்னைக்கு வந்தவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும்ல? ஆமாமா, எனக்கு தெரியுமா. எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான். நல்லதா போச்சு. நீ என்ன பண்ற? இந்த பெரிய வீட்ல ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாதான்.
தலைவியாலாம் இருக்க முடியாதுன்னு போய் சொல்லு போ. ஏய், அங்க என்ன பாக்குற? சுபா எல்லாம் வரமாட்டா, வேற ஆளை பாத்துக்க சொல்லு போ. சரிங்கம்மா. அப்படின்னு யாரு சொல்ல சொன்னது? நீங்கெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க வெளியே போங்க. நான் தான் உங்களுக்கு போங்கன்னு சொல்றேன்ல, வெளியே போங்க. சின்னத்தை உங்களை ஒண்ணு கேக்குறேன். சுபா கவால முடியாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? இந்திரா எதுக்குமா? சும்மா அக்கா நீங்க இருங்கக்கா, கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க அத்தை. வீட்டுக்கு பெரியவர் மாமாவே ஒத்துக்கிட்டாரு, ஜெயா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு மாமாவே சொல்லிட்டாரு. இதோ செந்தில் மாமா கூட தன் ஒய்ஃபால செய்ய முடியும்னு நம்பிக்கையும் கொடுக்கறாரு. நீங்க ஏன் வேண்டான்னு முடிவு பண்றீங்க? முதல்ல இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? ஏய், என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நான் யாரு தெரியுமா இந்த வீட்ல? நீங்களே இந்த வீட்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுபாக்கா நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க. ஏய், ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என்னோட சின்ன கிஃப்ட்மா. நீ வின் பண்றதுக்கு உண்டான அட்வான்ஸ். இந்தா. தேங்க்ஸ் சார். என்ன சார் இது? இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்சா? ஸ்மார்ட் வாட்ச் தான், பட் அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இப்போ வந்திருக்கிற லீடிங் பிராண்ட்ல இருந்து ஏஐல தி பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச். மற்றதும் ஸ்மார்ட் தான், பட் திஸ் இஸ் வெரி ஸ்மார்ட். ஒரு மனுஷனை விட 100 மடங்கு, அவ்வளோ ஏன் லட்சம் மடங்கு கூட இது ரொம்ப ஸ்மார்ட். இது என்ன பண்ணும்னா, ஷார்ட்டா சொல்லட்டுமா? இப்போ நாம ஒரு கடைக்கு ஆப்பிள் வாங்க போனா அந்த ஆப்பிள்ல இருக்கிற எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல், அதனால நம்ம பாடியில் என்ன ஹெல்த் சேஞ்சஸ் வருங்கிற வரைக்கும் இது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிடும். சொல்லப்போனா அந்த ஆப்பிள் உலகம் பூரா என்ன ரேட், அது எங்க விளைஞ்சதுன்னு கூட இது சொல்லிடும். சார் இது அவ்வளவும் பண்ணுமா? அது மட்டும் இல்ல அன்பரசி, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் விட இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு இதுலயே நீ பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு ஏதாவது எமோஷனல் இஷ்யூஸ் இருந்தா கூட நீ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்கஸ் பண்ணலாம். இது உன் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஐடியா கொடுக்கும். அது மட்டும் இல்ல அன்பரசி, நீ உனக்கு பிடிச்ச யாரையாவது அவதார் மாடலா கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சொல்ல போனா உங்க அப்பா கூட. அது ஆனா உன் அப்பாவோட இமேஜையும் அவரோட வாய்ஸையும் இதுல ஃபீட் பண்ணணும். அப்போ நான் உங்க இமேஜே வச்சுக்கிறேன். சார் சார், அப்பா யாருன்னு தெரியல, அதனால அப்பாவோட ஸ்தானத்துல நீங்க தானே இருக்கீங்க, அதனால சொன்னேன். சரி, அத கூட.
அப்பா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, நாளைக்கு நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம்பா. நம்ம முருகன் கோயில் குருக்கள் தான் வந்து பண்ண போறாரு. சரிங்கம்மா. நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் ஆஃபீஸ் வேலை மற்ற எந்த வேலையும் கொஞ்சம் வச்சுக்காம வீட்டை விட்டு போகாம இருக்கணும். சரிங்கம்மா. அருண், உனக்கும் தான் சொல்றேன். சரிம்மா, நான் எங்கேயும் போல. மீனாட்சி அத்தை, நீ ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஆனந்த் வரமாட்டேன்னு சொன்னான்னா எனக்கு உன் மேலதான் கோவம் வரும். எப்படியாவது பேசி அவனை வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க யார கூப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். நீ ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் நீ நேரவே போய் கூப்பிட்டுடு. சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, அத்தை, உனக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அவங்க எல்லாரையும் வர சொல்லிடு. சொல்லிடுறேன் அத்தை. தீபா இன்னும் கழுத்துல மஞ்சக்கயிறோட இருக்கா. தாலி பிரிச்சு கோக்கணும். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. நாளைக்கு நடக்க போற சுமங்கலி பூஜையோட சேர்த்து தீபாக்கு பண்ணாம இருக்கிற சடங்கையும் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? தீபாவுக்கு சடங்கா? என்ன சடங்கு கார்த்தி? ஏற்கனவே தீபாக்கு அந்த தாலி பிரிச்சு கோக்குற விஷயம் நடக்காம போயிடுச்சு. நாளைக்கு சுமங்கலி பூஜையோட சேர்த்து அதையும் பண்ணிடலான்னு தோணுதுப்பா. நல்ல யோசனை கார்த்தி. ஆச்சியா, உனக்கு என்ன தோணுது? வீட்டுல நடக்கிற சில விஷயங்கள் அது என்ன யோசிக்க விடாம பண்ணிடுச்சு. கார்த்தி, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்திட்ட. நாளைக்கே வச்சுக்கலாம்பா. சரிங்கம்மா. அம்மா, நீங்களும் அப்பாவும் போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களாம்மா? சுமங்கலி பூஜைக்காக நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணணும் கார்த்தி. எனக்கு வேலை மேல வேலை இருந்துகிட்டே இருக்கும். நீயும் தீபாவும் மீனாட்சி அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சார், நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்றது எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏங்க, ஓட்டுக்கு போறது நீங்க தானே. உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சார், நான் போட்டுக்கிறதா இருந்தாலும் அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதான் எனக்கு சந்தோஷம். தீபா தான் ஆசைப்படுறாள்ல கார்த்தி, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. சார், தாலி கட்டும்போது நான் உங்க முகத்தை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தாலி பிரிக்கும் போதும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் சந்தோஷமா தாலியை கட்டிக்க போறேன். அந்த தாலியை நீங்க செலக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். தீபா தான் சொல்றல்ல கார்த்தி, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இது 7 சவரம் வரும் சார்.
இதை பாருங்க சார், இது 9 சவரம் சார். இப்பெல்லாம் இந்த மாதிரி பால்ஸ் வச்ச டிசைன் தான் மவுப்பு செயினா போடுறாங்க. நல்லா இருக்கும் சார், நல்ல லைஃப் வரும். இது உங்களுக்கு ஓகேயா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா எனக்கும் பிடிக்கும். சரி, நீங்க இதே பில் பண்ணிடுங்க. ஓகே சார். வேற எதுனா வாங்கணுமா? இல்ல போதும் சார். இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க நீ. வாங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வரேங்க. வேற எதுனா வாங்கணுமா? சார், நான் எது கேட்டாலும் கேட்டதுக்கு அதிகமா பண்றீங்க, எதிர்பார்க்கறதுக்கு மேல பண்றீங்க. ஆனா என்ன? மன்னிச்சிட்டேங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார். கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்டீங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் சார் நானும் வெயிட் பண்றது? என்னங்க, வேற எதுனா வேணுமா? இல்ல சார். சரி, வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறி இந்த வீட்டோட மருமக, அதுவும் தேவியே கூட்டிட்டு வந்த மருமக. அத நாங்க எல்லாரும் நம்புறோம். மாறி வீட்டை விட்டு போனதை விட, பெத்த தாயை விட உன்கிட்ட பாசமா இருந்த சூர்யா எப்படி எப்படி உன்னை விட்டு மாறி கூட போனா? அப்போ மாறி உன்னை விட பெரியவன் நிரூபிச்சிட்டா தானே? ஜெகதீஷ் அக்கா, நீ சூர்யாக்கு போன் போட்டு மாரிய கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சரிக்கா. போன் அடிக்குது பாருங்க. அப்பாதான். ஹலோ, சொல்லுங்கப்பா. சூர்யா, நீ மாரிய கூட்டிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன விஷயம்ப்பா? அக்கா வர சொல்றாங்க, நீ மாரிய கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வா. சரி. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? சாமுண்டீஸ்வரி அத்தை உடனே நம்ம 2 பேரையும் வர சொல்றாங்களாமா. எதுக்கு? என்ன விஷயம்? இப்பதானே கோயில்ல எல்லாரும் ஒன்னா இருந்தோம். தெரியல, அப்பா உடனே கிளம்பி வர சொன்னாரு. வா மாரி, போலாம். சரி. சரி, நீயும் வா சிவா. போலாம். வா. அண்ணி, இப்போ எதுக்காக அவங்கள வர சொன்னீங்க அண்ணி? ஏன் கையால நான் மாரிக்கு வளகாப்பு பண்ணணும், அதுக்காக தான் நான் வர சொன்னேன். அண்ணி, இதுவரைக்கும் நடந்த வளகாப்பு வீட்ல இருக்கிற 3 கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒன்னாதான் நடந்திருக்கு. இப்போ ஸ்ரீஜா வேற வீட்ல இல்ல அண்ணி. தினேஷ் கூட ஊருக்கு போயிருக்கா. அத்த, பெரியம்மா மாரிக்கு அவங்க கையால வளகாப்பு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்ரீஜா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கூட வேண்டாம். மாரிக்கு மட்டும் பண்ண போதும். ஹாசினி, கோவில்ல காப்பு கட்டியாச்சு. இப்ப போய் வளகாப்பு எப்படி நடத்துறது? தாரா, காப்பு கட்டினா என்ன?
நாம நல்ல காரியம் தானே பண்ண போறோம். அதுவும் ஊருக்குள்ள தான் பண்றோம், வீட்டுக்குள்ள தான் பண்றோம். தாராளமா பண்ணலாமே. சரிங்கக்கா, அதுக்கான ஏற்பாட்டை நான் இப்பவே பண்ண சொல்றேன். சரி ஜெகதீஷ். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கக்கா. மொத்த சொத்தும் யார் பேர்ல இருக்கு? சூர்யா மாறி பேர்ல தான் இருக்கு. நீ என்ன செய்யற? எல்லா சொத்தையும் மாரிக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல மாத்தி எழுதிடு. சரிங்கக்கா. சூப்பர் பெரியம்மா. இந்த சொத்து எல்லாமே தேவியோடது. மாரிக்கு மகளா வந்து பிறக்க போறது தேவிதான்னு நாம எல்லாரும் நம்புறோம்ல. அப்போ எல்லா சொத்தையும் பிறக்க போற குழந்தை பேர்ல எழுதிடுங்க. ஓ சரிக்கா. குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் சூர்யாவையும் மாரியையும் கார்டியன் சப்போர்ட். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்க்கா. லாயரை பார்த்து இதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றேன். டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிடுறேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடடே, கிளி பேசுது. ஆமாமா, நம்மள மாதிரி நல்லா பேசும். என்னோட ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். ஊர்ல இருந்து வந்திருக்கான். அப்படியா? ஆமா, உன்னோட பேர் என்ன? இங்கிலீஷ்ல பேசுவீங்கன்னு பார்த்து தமிழ்ல பேசுறீங்க. My name is Shiva. Oh. Do you know English? I don't know as much as you know. Okay, no problem. I will manage. மாரி, உன்னோட இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். Thank you so much. Oh, it's okay. அம்மா சொல்லு மாரி. வீட்ல 3 பேரு மாசமா இருக்கும். எனக்கு மட்டும் எப்படிமா தனியா வளகாப்பு பண்றது? அது நல்லாவா இருக்கும்? மாரி, ஸ்ரீஜா வந்து ஊர்ல இல்ல, அதனால 3 பேருக்கு ஒண்ணு பண்ண முடியாதே. பெரியம்மா உனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வேண்டான்னு மட்டும் சொல்லாத மாரி. அதெல்லாம் இல்ல. வெயிட் பண்ணி பண்றதுக்கு நான் ஃப்ரீயா இல்ல மாரி. இன்னைக்கு விட்டா 3 நாள் திருவிழா. அப்ப எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பணும். சூர்யா அவன் அம்மா வயித்துல இருக்கும்போது அவன் அம்மாவுக்கு நான் தான் நலங்க வச்சேன். இப்போ சூர்யாவோட புள்ள உன் வயித்துல இருக்கு. உனக்கு நான் நலங்க வைக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. சரிம்மா, உங்க ஆசைப்படியே செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. சூர்யா, சொத்து விஷயமா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. தாரா எல்லா சொத்தையும் ஓம் பேருக்கும் மாரி பேருக்கும் மாத்தி எழுதி தர்றதா சொல்லிட்டா. அந்த சொத்து எல்லாத்தையும் பிறக்க போற உங்க குழந்தை பேர்ல மாத்தி எழுத சொல்லியிருக்கேன். அம்மா, நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சொத்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஆமா அத்த, எங்க பேர்லயே சொத்தெல்லாம் வேண்டாம் தான் சொன்னோம். இப்ப எதுக்கு குழந்தை பேர்லாம்? வேற யார் பேருக்காவது மாத்தி கொடுத்துருங்க. நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாரும் இனி சொத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது. எல்லா சொத்தும் மாரிக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல தான் இருக்கும். இது என்னோட கட்டளை. தேங்க்யூ, தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரங்கநாயகி, ஏன் இப்படி சில மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க?
என்னாச்சுமா சொல்லுமா. அம்மா போலீஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யமுனா இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா இப்ப என்னதாம்மா பண்றது? அப்பா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தலையை பிச்சுக்கணும் போல இருக்குப்பா. ஆமா, இப்ப நீ எதுக்கு தலைய பிச்சுக்கிற? ஏன் கார்த்தி, நீதான் வாய் திறந்து சொல்ல. பைத்தியத்துக்கு தலைவலி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கால. உங்களுக்கு தெரியுமா அம்மாவை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு? நல்லா கேட்ட போனி. எங்க கிட்டலாம் ஏன் கூப்பிட்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு கூட கேட்க மாட்டேங்கிறியே. ஏன் சக்தி, எல்லாம் நீ ஆரம்பிச்சதானே? நானா? பின்ன ஆமா, தோ இந்த நல்லவன் கிட்ட நீ தானே எல்லாத்தையும் வத்தி வச்ச. சக்தி என்ன பண்ணிருக்க நீ? என்ன இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? இந்த பிரியா பிரியான்னு இவன் கூட ஒருத்தி சுத்திட்டு இருந்தாளே, அவகிட்ட பணத்தை கொடுத்து செட் பண்ணது உங்க அம்மா தான்னு உன் பொண்டாட்டி கார்த்திக் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இவன் சும்மா இருந்தானா? யமுனா கிட்ட மன்னிப்பு கேக்குறன்ற பேர்ல அவகிட்ட எல்லாத்தையுமே கக்கி தொலைச்சிட்டான். இதுதான் சாக்குன்னு நேரா கிளம்பி வந்தவ உங்க அம்மாவோட சேர்த்து தோ என்னையும் உட்கார வச்சுட்டா. எங்களை போட்டு கொடுத்த பாவத்துக்கு இந்த நல்லவனையும் இங்க உட்கார வச்சுட்டா. கார்த்திக் சார், இவங்க என்னெல்லாம சொல்றாங்க. நீங்க யமுனா அக்கா கிட்ட என்ன சொன்னீங்க? சாரி சக்தி, இப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. யமுனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் அவளை போய் பார்த்தேன். பிரியா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன். இப்படி இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகும்னு நான் சத்தியமா நினைக்கல. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. யமுனாக்கா யோசிக்காம தான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பா. நான் அவளை கையோடு கூட்டிட்டு வந்து கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெற்றி, வா, ரவுண்ட்ஸ் போன இன்ஸ்பெக்டர் வரத்துக்குள்ள யமுனாக்காவை போய் கூட்டிட்டு வந்துடலாம். வா போலாம். வா அப்பா, வந்துடும்ப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா மேல தப்பு இருக்கதான் செய்யுது, நான் இல்லன்னா சொல்லவே மாட்டேன். சொல்ல போனா சக்தியை கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க தான், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அதெல்லாம் முன்னாடி. இப்ப அவங்க அப்படி இல்லைங்க, முழுசாவே மாறிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா இப்ப சக்தி கிட்ட எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு? என்கிட்ட கூட உங்களை பத்தி என்ன பேசினாங்க தெரியுமா? அடுத்து யமுனா வாழ்க்கையை சரி பண்ணணும், கார்த்திக் சாரை போய் பார்க்கணும்டா வெற்றின்னு சொன்னாங்க. ஓ, இவ்ளோ பேசுறீங்களே, கேட்டிருக்க வேண்டியதானே? நீ யமுனாக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கியே, உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையான்னு கேட்டிருக்கணும். அவங்களுக்கு தான் அதெல்லாம் இல்லையே. அப்படி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? என்கிட்ட நேரா வந்து, இங்க பாரு யமுனா, நான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்புல கேட்டிருக்கணும். கேட்டாங்களா? இப்போ
உங்ககிட்ட டயலாக் பேசி என்ன பிரயோஜனம்? தெரியல, அவங்க அப்படி கேட்டிருந்தா கூட நான் அவங்கள மன்னிச்சிருப்பேனான்னு தெரியல. ஆனா நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கெல்லாம் நான் போயிருக்க மாட்டேன். என்ன பேச மாட்டீங்க? உங்க அம்மா மனசுல கள்ளம் கபடம் இல்லன்னா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். சும்மா வந்து எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு மழுப்புறாங்கன்னா அவங்க மனசு சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அக்கா, நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க யாரும் ஒருத்தங்கன்னா பரவாயில்லக்கா. என்னோட அத்தை அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்கக்கா. இல்ல சக்தி, அவங்க உணர்ந்தாங்களா இல்ல மாட்டிக்க கூடாதுன்னு மறைக்க பார்த்தாங்களான்னு யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல யாரு எப்ப என்ன முகமுடி போட்டிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன உங்க அத்தை மாட்டிக்கிட்டாங்க, அதான் உண்மை. ஏண்டி இப்படி பேசுற? மாப்பிள்ளையே வீடு தேடி வந்து சொல்றாருல்ல, இப்பவே நீ அவங்க கூட போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? வாங்க யமுனா, எங்க அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்க வைக்கிறேன். அவங்க இப்ப மாறிட்டாங்க. எங்களுக்காக ஸ்டேஷன் வாங்க. சக்தி நவரு, வாங்க வாங்க போலாம். சக்தி, உன் புருஷனை கைய விட சொல்லு. யமுனா வாங்க யமுனா, ப்ளீஸ் யமுனா. வெற்றி, தயவு செஞ்சு கைய விடு. நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். விடு. அக்கா வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மாவை எப்படி ஸ்டேஷன்ல விட முடியும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? யமுனா வந்து வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அம்மாவை வெளியே விடுவாங்க. அம்மா, கைய விட சொல்லுமா. சக்தி, கைய விட சொல்லு. வெற்றி, சொல்றல கைய விடு. இது தப்பா வெற்றி. வெற்றி, கைய விடுடா. விடு வெற்றி, சொல்றல. விடு, கைய விடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பஸ் பஸ் வாங்க பஸ் போலாம். சுமாரா பஸ் பஸ் அவங்க வராங்க பஸ், வாங்க பஸ் போயிடலாம். டேய், வாயை மூடி கொஞ்சம் அமைதியா இரு. அது இல்ல பஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம். நமக்கு எதுக்கு பஸ் தேவையில்லாத பிரச்சனை? அவங்க வராங்க பஸ். ஒரு நிமிஷம். சோ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேல்ல? நானாவா எல்லாமே செய்றேன்? நீங்க தான் என்ன செய்ய வைக்கிறீங்க. இப்ப கூட நீங்க சொன்னதுனாலதான் அந்த சமையல் போட்டியிலேயே நான் கலந்துக்க போறேன். நானா அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்? சொல்லுங்க. உனக்கு இப்ப கூட இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் சுத்தமா புரியலன்னு நல்லாவே தெரியுது. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் உன்னால ஜெயிக்கவும் முடியாது, இந்த கேஸ நடத்தவும் முடியாது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்க, என் அம்மாவோட மெஸ்ஸ மீட்கிறதுக்காக என் சக்திக்கும் மீறி நான் போராடுவேன்னு. இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சி, ஆக்சுவலா நான் உனக்கு எகென்ஸ்டா பேசுறேன்னு நீ புரிஞ்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் உனக்கு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து விலகிக்கிறது உனக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது தமயந்தி. இங்க பாரு, இப்ப இந்த விஷயம் தலைக்கு மேல போயிருச்சு. இப்போ நான் விட்டா கூட அந்த இன்வெஸ்டர் உன்னை விட மாட்டாரு. அவர் நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவர். அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேசாம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. என்ன தம்பி நீங்க ஏன் முன்னாடி இவங்களை நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா? அதுக்காகவே உங்க மேல நான் கேஸ் போட முடியும் தெரியுமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. தேவையில்லாம நீங்க எதுக்கு இன்டர்ஃபியர் ஆவறீங்க? ஓ அப்படியா? நீங்க உங்க ஃபேமிலி மேட்டரை பத்தி ஏதாவது பேசிருந்தீங்கன்னா நான் இன்டர்ஃபியர் ஆயிருக்க மாட்டேன். ஆனா நீங்க பிசினஸ் பத்தியில பேசுறீங்க. இப்போதைக்கு
தமயந்தி கிட்ட யாரு பிசினஸ பத்தி பேசினாலும் என்கிட்ட தான் பேசி ஆகணும். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு லீகல் அட்வைசர். இங்க பாரு தமயந்தி, என்ன இதெல்லாம்? சீரியஸா நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத தம்பி. வீட்டுக்குள்ளதான் நீங்க கணவன் மனைவி, வெளியே வந்துட்டா தொழில்ல எதிரிங்க. சோ தமயந்தி கிட்ட இனிமே நேரடியா பேச முயற்சி பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பேசணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் லீகலா அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது வரும். பாத்துக்குங்க. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? பஸ் வேணாம் பஸ், வாங்க பஸ் போயிடலாம். எதுக்கு பஸ் தேவையில்லாத பிரச்சனை? வாங்க பஸ். நீ வாமா, பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, வா பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் எடுங்க அப்பளாத்த. ஹைலைட் அப்பளம் தான். ஓகே. எவ்வளவு போடணும் இது வந்து? என்னது அது? என்னது இது? இல்ல, ஆளை பார்த்ததே எதையோ மறைச்சியே, அதான் என்னன்னு கேட்டேன். நானா மறைச்சனா? நான் ஒண்ணும் மறைக்கலையே. ஓஹோ. ஷிஷு, நான் என்ன மறைச்சேன்? ஒண்ணு இல்ல. இரு, என்னன்னு பாக்குறேன். லேப்டாப்ப குடுங்க. இரு. குடுங்கன்னு சொல்றேன்ல. லேப்டாப் ஒரு நிமிஷம் இரு. இரு. இப்படி பண்ணீங்களா புரிஞ்சிரும். அது புரியுது பாருங்க. அந்த எண்ணெய் பக்கமா அதை தள்ளி விடுங்க. ஏய், இப்பவே போட்டிக்கு ரெடி ஆயிட்ட போல. சூப்பர் தமயந்தி. ஏய், என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, இரு. இது என்ன யூடியூப்ல பார்த்து கத்துக்கிற சமையல் மாதிரி யூடியூப பார்த்து ஜெயிக்கிற டெக்னிக்கா? ஹலோ, சும்மா போட்டி எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் பார்த்தேன். ஐயோ, ஏய், உண்மையிலே உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி இவ்வளவு அப்பாவியா இருக்க? இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண போட்டி இல்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற சூப்பர் ஷெஃப் போட்டி. யூ நோ வாட்? இதோட கேஷ் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். நீ என்னடானா அசால்ட்டா யூடியூப பார்த்து போட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? ஏங்க, இன்டர்நேஷனல் லெவல் போட்டினா நாங்கெல்லாம் முயற்சி கூட பண்ண கூடாதா? பண்ணு, தாராளமா பண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட தாண்டியான்னு மட்டும் பாப்போம். ஏய், உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்கள் பார்க்க போற ஒரு டிவி ஷோல அசிங்கப்பட்டு வெளியில வர போற. அதை நான் பார்க்க தான் போறேன். அது நடக்க தான் போகுது, பாரு. இல்ல தமயந்தி, எனக்கு புரியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ஒரு வாழ்வா சாவான்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி மெஸ்ஸுக்கு பதிலா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப பாரு, போட்டியில தோத்து உன் மெஸ்ஸும் கையை விட்டு போகுது, பணமும் கிடைக்காம போக போகுது. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? தமயந்தி, வாங்க எள்ளி சாப்பிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? அப்பா, இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட வீட்ல இருக்கால குயின், அவளோட வேலையா தான் இருக்கும். அவ குயினா? அவ ஃப்ராடு. என்ன பாட்டி இது? இதெல்லாம் அந்த ராணியோட வேலையா? நேத்து நீ ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தல்ல, அங்க நடந்த விஷயம். இந்த குடும்பத்துக்கு
கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம யாரோ மாயான்னு ஒருத்தர் வந்துட்டு போனாங்களே, அந்த விஷயம் இப்படி எல்லாமே தப்பு தப்பா நடந்ததுனால ராணி நம்ம வீட்ல இப்படி ஒரு பூஜை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காப்பா. சித்தப்பா கொஞ்சம் விட்டா இந்த ராணி நாம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா இவ்ளோ பெரிய பூஜையை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ அவளை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி வழி நடத்துறாங்க. சித்தப்பா அது யாரு என்ன நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். என்னம்மா சொல்ற? இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவளுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கா? பாத்துருவோம் சித்தப்பா. இதெல்லாம் நிஜமாவே பண்றாளா இல்லன்னா அவ சீன் போடுறதுக்காக பண்றாளான்னு கண்டுபிடிக்கணும். இல்ல தமன்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்ன பாட்டி, இவளால சும்மாவே இருக்க முடியாதா? இந்த பூஜை வீட்ல நடக்கிறது அவ்வளவு விசேஷம்பா. சுமங்கலி பூஜை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன் இந்த பூஜை பண்ணா கிடைக்கும்பா. அப்படி என்ன பூஜை இது? இத கார்வா சவுத்னு சொல்லுவாங்க. வட இந்தியா பக்கம் நிறைய பேர் இத பண்ணுவாங்கப்பா. இங்க நாம பண்ற சுமங்கலி பூஜை மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. ஆனா ராணி எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு பண்றான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பூஜை. அப்படியா? ஆமாண்டி தங்கம். இந்த பூஜை பண்ணணும்னா விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமா விரதம் இருக்கணும். அப்புறம் அண்ணன் தண்ணி கூட சாப்பிடாம, ஏன் எச்சில் கூட முழுங்காம காலையில சூரிய நமஸ்காரத்தோட இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 3 காலமா இந்த பூஜை நடக்கும். முதல் காலத்துல 108 பூக்களை வச்சு அம்மன் துதி சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 2வது காலத்திலயும் 108 பூக்களை வச்சு மந்திரங்களை சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 3வது கால பூஜைய 6 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். இந்த பூஜையில 7 சுமங்கலிகளை உட்கார வச்சு 9 விளக்கேத்தி அம்மனுக்கு முன்னால அவங்களுக்கு மஞ்சள் சரடு புடவை எல்லாம் தானமா கொடுக்கணும். கடைசியா சந்திரனுக்கு நீர்வாரி எரிச்சு சல்லடை வழியா தீபத்தை ஏத்தி பார்க்கணும். பார்த்த கையோட அதே சல்லடை வழியா அவங்களோட கணவனை பார்க்கணும். அதனால அவங்களோட ஆயுள் கூடும். ஏதாவது கண்டம் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். அந்த வீடு தடிச்சு மேலோங்கும், ஐஸ்வர்யத்துல பெருகும்னு ஐதீகம். முடியல பாட்டி, தலையே சுத்துது பாட்டி. டேய், என்ன கிண்டல் பண்றியா? அவ உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, இப்ப அந்த ஃப்ராட் எங்க? அப்பா பாவம் பாராணி, அவள ஃப்ராட்னு சொல்லாதீங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில நீங்க குளிக்க லேட் பண்ணும்போதே தெரிஞ்சது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு. அதான் உங்களுக்கே தெரியாம ஒரு பிளானை போட்டு ராமையா வண்டியை ரிப்பேர் பண்ணி உங்க டாடி வண்டியில கொண்டுட்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எப்படி? ஓகேயா? தமிழ் சூப்பர். டைமுக்கு வந்துட்டோம். எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. கவின் இறங்கு இறங்கு. பாய் குட்டீஸ், போங்க போங்க. நல்லா படிங்க. டேக் கேர். சமத்தா படிக்கணும். டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதணும். ஈவினிங் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் வாங்கி தரேன். குச்சி மிட்டாய், ஓகேயா? சரி சரி போங்க. சார் 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 நில்லுங்க சார். சார் ஏய், என்ன என்ன சார், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம விட்டுட்டு போறீங்க?
என்ன நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க தான் கொண்டு போய் விடணும். ஹலோ, கார் ஹாஸ்பிட்டல் போகுது, ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நீ வேற வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு போ. சார் இருங்க இருங்க இருங்க, என்ன இப்படியே விட்டுட்டு போனா நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? என்ன பார்த்தா பாவமாவே இல்லையா? டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, ஆனா மனிதாபிமானமே இல்லாம எப்படியே போங்கறீங்க? கையில காசு கூட இல்ல தெரியுமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கும் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு, ஹாஸ்பிடல் அதே பக்கம் தான் இருக்கு, போற வழி தானே, விட்டுட்டு போங்க. என்ன பாக்குறீங்க? ஆபீஸ்க்கு போகணும்ல, நேரமாச்சுல, போங்க. அட போங்க சார். ஹலோ, சீட் பெல்ட். நம்ம நினைச்சதை விட இந்த தமிழ் ரொம்ப மோசமானவளா இருக்கா. நாம இவ்வளவு வீட்ல வச்சு செய்யணும்னு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்த கூட செய்ய விடாம இவ நம்மள வச்சு செய்யறா. இனிமேல் அவளை நம்ம வீட்ல இருக்க விடக்கூடாது. ஆமா அபி, நம்ம வீட்ல அவ இருக்கவே கூடாது. ஆமா அபி, கண்டிப்பா அவளை வீட்ல இருக்க விடவே கூடாது. தமிழ் நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே பண்றா. நீங்க ஏன் இன்னும் அவ மேல கோவமாவே இருக்கீங்க? என்ன அஞ்சலி, தமிழுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ எங்க பக்கமா அவ பக்கமா? தமிழ் நல்லவ தானே. என்ன அஞ்சலி, கவின் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எங்க பக்கமா அவ பக்கமா? நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். குட். இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். வா அஞ்சலி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில நீங்க குளிக்க லேட் பண்ணும்போதே தெரிஞ்சது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு. அதான் உங்களுக்கே தெரியாம ஒரு பிளானை போட்டு ராமையா வண்டியை ரிப்பேர் பண்ணி உங்க டாடி வண்டியில கொண்டுட்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எப்படி, ஓகேயா? தமிழ் சூப்பர். டைமுக்கு வந்துட்டோம். எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. கவின் இறங்கு இறங்கு. பாய் குட்டீஸ், போங்க போங்க. நல்லா படிங்க. டேக் கேர். சமத்தா படிக்கணும், டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதணும். ஈவினிங் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் வாங்கி தரேன். குச்சி மிட்டாய், ஓகேயா? சரி சரி போங்க. சார் 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 நில்லுங்க சார். சார் ஏய், என்ன என்ன சார், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம விட்டுட்டு போறீங்க? என்ன நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க தான் கொண்டு போய் விடணும். ஹலோ, கார் ஹாஸ்பிட்டல் போகுது, ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நீ வேற வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு போ. சார் இருங்க இருங்க இருங்க, என்ன இப்படியே விட்டுட்டு போனா நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? என்ன பார்த்தா பாவமாவே இல்லையா? டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, ஆனா மனிதாபிமானமே இல்லாம எப்படியே போங்கறீங்க? கையில காசு கூட இல்ல தெரியுமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கும் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு, ஹாஸ்பிடல் அதே பக்கம் தான் இருக்கு, போற வழி தானே, விட்டுட்டு போங்க. என்ன பாக்குறீங்க? ஆபீஸ்க்கு போகணும்ல, நேரமாச்சுல, போங்க. அட போங்க சார். ஹலோ, சீட் பெல்ட். நம்ம நினைச்சதை விட இந்த தமிழ் ரொம்ப மோசமானவளா இருக்கா.
நாம இவளை வீட்ல வச்சு செய்யணும்னு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்த கூட செய்ய விடாம இவ நம்மள வச்சு செய்யறா. இனிமேல் அவளை நம்ம வீட்ல இருக்க விடக்கூடாது. ஆமா அபி, நம்ம வீட்ல அவ இருக்கவே கூடாது. ஆமா அபி, கண்டிப்பா அவளை வீட்ல இருக்க விடவே கூடாது. தமிழ் நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே பண்றா. நீங்க ஏன் இன்னும் அவ மேல கோவமாவே இருக்கீங்க? என்ன அஞ்சலி, தமிழுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ எங்க பக்கமா அவ பக்கமா? தமிழ் நல்லவ தானே. என்ன அஞ்சலி, கவின் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எங்க பக்கமா அவ பக்கமா? நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். குட். இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். வா அஞ்சலி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீனு பயப்படுறானா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. ஆமா பெரியம்மா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணது தப்பு. ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் இவங்களுக்கு நீ இருக்கிறதே பிடிக்கல. ஐயோ பெரியம்மா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. நான் உங்களுக்காகவும் தனாவுக்காகவும் தான் இங்க இருக்கேன். நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுது. நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் சொல்றதுனாலயோ இல்ல சொல்லாம இருக்கிறதுனாலயோ இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறது இல்ல. உண்மையிலேயே அந்த பொண்ணை ஏத்துக்கணுங்கிற மனசு சீனுவுக்கு இல்ல. அது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தான் புரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே புரியல. யார் காதுலயாவது விழுந்துட்டு போகுது, அமைதியாயிரு. உண்மையை தானே சொல்றேன், அது விழுந்தா விழுந்துட்டு போகுது. ஐயோ மாயா, நீ இப்படி பேசி பேசிதான் நீ இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறா. என்ன என்ன சொன்னீங்க? இருக்க வேண்டாமா? அது வந்து புரிஞ்சிருச்சு. நாளைக்கு நிச்சயத்துல நான் இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு என்ன இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாய் வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு, சொல்லிடுங்களேன். நான் இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்களா? சோ நான் இருக்க கூடாது அதானே? இல்ல மாயா, போன முறை ப்ளீஸ் போதும் பெரியம்மா. நாளைக்கு நான் எங்க போகணும்? நாளைக்கு மட்டுமா இல்ல பெர்மனண்டாவே போயிடணுமா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். எங்க போகணும்? நம்மளோட பண்ண வீடு இருக்குல்ல, அங்க நிச்சயம் முடிகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் நீ அங்க இருந்தா போதும்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நீங்களும் எனக்கு அம்மா அம்மான்னு சொல்றீங்க. அம்மா மாதிரி நடந்துக்கணும்னு முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களால முடியல. இந்த வீடு உங்களை அப்படி இருக்கவும் விடாது. எனிவே தேங்க்யூ. உண்மையா சொல்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதுதான். சரி, நான் நாளைக்கு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த நிச்சயதார்த்தத்துல சம்பந்தப்பட்டவனுக்கு சம்மதமே இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை என்ன அத்தை வந்துட்டு அப்படியே போறீங்க? நீ இல்லன்னு நினைச்சேன்டா. நான் உள்ளதா இருந்தேன் அத்தை. என்ன அத்தை ஏதாவது வேணுமா? எங்கேயாவது போகணுமா? அத சொல்றதுக்காக இங்க வரணுமா? நீங்க குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேன்ல. அதெல்லாம் எதுவும் இல்லடா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? சொல்லுங்க அத்தை. நான் உன்னை கேட்பேன், அதுக்கு நீ உண்மையை சொல்லணும். நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனா அத்தை? கேளுங்க. சொல்ல மாட்டதா? அப்ப கேளுங்க. உனக்கு சாருவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? என்ன அத்தை திடீர்னு வந்து இப்படி கேக்குறீங்க? கேட்க வேண்டிய சூழ்நிலை, அதான் இப்போ கேக்குறேன். சொல்லு சீனு, உனக்கு சாருவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? உனக்கு சாருவ பிடிச்சிருக்கா? மாமாவுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன மாயா சொன்னதை அப்படியே இவனும் சொல்றான். இந்த கல்யாணம் நடந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னா எனக்கும் அதுதான் சந்தோஷம். மாமாவோட கௌரவத்துக்கும் குடும்பத்தோட மரியாதைக்கும் நான் என்னைக்குமே கலங்கம் வர விட மாட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. திடீர்னு உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? இல்ல, நீ நீ வேற யாரையாவது விரும்புறியான்னு. ஒருவேளை மாயா எதுவும் உளறி வச்சுட்டாலோ? சொல்லு சீனு, உனக்கு யார் மேலேயாவது ஆசை இருக்கா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன அத்தை, வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சீனு, உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானா தான் கேக்குறேன். அத்தை, இங்க எனக்குன்னு ஒரு விருப்பம் எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பம் என்ன விரும்புதோ, அதுவும் மாமாவுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆனா எப்படி? எப்படா டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? அப்பா, அவசரமா வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க. எதுக்குப்பா? ஏதாவது ப்ராப்ளமா? ராம், எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான்சி தான் மகாவை கொன்னுருப்பா. இல்ல, நான்சி தான் கொன்னுருக்கா. சொத்துக்கு ஆசைப்பட்டு மகாவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளை திட்டம் போட்டு கொன்னுருக்கா. அநியாயமா இறக்கமே இல்லாம மகாவை கொன்னுட்டு மகாவுக்கு நல்லது பண்ற மாதிரி இங்க வந்திருக்கா. சீதா மேல பழிய போட்டு அவளை உள்ள தூக்கி வச்சுட்டா கொலை பழியில இருந்து இவ தப்பிச்சிடலாம் இல்ல? அதான் பிளான். ராம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நான்சி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். லேட் பண்ணாத ராம், என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. இனி கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நான்சியை நானே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். சத்தியம். அப்பா, நீங்களாவது நிம்மதியா இருங்கடா. இதான் நடக்க போகுது, நடக்கும். ஏன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மையான குற்றவாளிய ராம் கண்டுபிடிச்சிருவானே. நீங்க எதுக்கு அதுக்குள்ள நான்சியை கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க?
சேது, இது நீ சம்பாதிச்ச சொத்து. போனா போட்டும் சேது. அதுக்காக நீ கொலகாரனா மாற போறியா? இது உனக்கே தப்பா தெரியல? ஏய், காசு போறது எனக்கு கவலை இல்ல. உயிரோட மகா இப்ப இல்ல. அநியாயமா அவளை கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கியே தீரணும். அப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படி செய்யலாம். எனக்கு 24 hours டைம் கொடுங்க. நான்சி பத்தின மொத்த டீடைல்ஸும் நான் கலெக்ட் பண்ணி தரேன். நீங்க எமோஷனல் ஆகி தப்பா யோசிக்காதீங்கப்பா. என்ன பத்தி யோசிங்க, என் தங்கச்சி பத்தி யோசிங்க. உங்க கோபம் குறையும். ஏய், உங்களை பத்தி எல்லாம் யோசிக்காத நாளே கிடையாதுடா. யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். பாருடா, ஒரு நாள் இல்ல 2 நாள் கூட எடுத்துக்கோ. ஆனா அந்த நான்சி யாரு, என்னென்னலாம் பண்ணிருக்கா, ஏன் இங்க வந்தான்னு முழு விவரமா எனக்கு தெரியணும். லண்டன்ல அவளுக்கு ஏதாவது கிரைம் ஹிஸ்டரி இருக்கான்னு அதையும் கண்டுபிடி. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் பா. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் பார்த்தா ஏதோ மர்ம நாவல்ல வர மாதிரியே இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. நான்சி தான் மகாவை கொலை பண்ணிருக்கா. வேற சான்ஸே இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க ஜெயிச்சா நீங்க வீட்டை விட்டு போயிடணும். பரவாயில்லையா? குட் ஐடியா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே பெட்டா வச்சுக்கலாம். ஆனா நான் ஜெயிச்சிட்டா மகாவை கொன்னது நீதான்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். ஓகேயா? சீதா, என்ன யோசிக்கிற? என்ன ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப வா, போட்டி போட்டு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்கெல்லாம் விளையாட வரல. நீங்க கிளம்பலாம். என்னாச்சு மீரா? உங்க வீராங்கனை சீதா பயப்படுறாங்களா? 2 பேரும் சீட்டு விளையாடி சீதா ஜெயிச்சா நான்சி லண்டனுக்கு போயிடுவா. அதுவே நான்சி ஜெயிச்சா சீதா ஜெயிலுக்கு போயிடுவா. நான்சிய நைட்டு சுபாஷ் கொன்னுடுவாரு. சோ யார் ஜெயிச்சாலும் நமக்கு லாபம் தான். சீதா, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? பயப்படாம விளையாடு. எப்படியாவது நான்சிய வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் முக்கியம். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சும்மா அவளை ஏத்தி விடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சீதா, நீ வா போலாம். என்ன பயந்து போறியா? என்கிட்ட தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கா? அப்போ நான் விளையாட வரலன்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிட்டு போ. எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சீதா, நீ வான்னு சொல்றேன்ல. மீரா, சீதா நல்லா. ஆண்டி, நீங்க சும்மா இருக்கீங்களா? இது சீரியஸ், விளையாட்டு இல்ல. எப்படியாவது பொய் கேஸ போட்டு சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தாங்க. அது முடியல. இப்போ ஒரு சீட்டை வச்சு ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறாங்க. சீதா, நீ வான்னு சொல்றேன்ல. மீரா, நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போற? சீதா பேசாம இருக்கிறத பார்த்தா அவளுக்கு நல்லா விளையாட தெரியும் போல தெரியுது. சீதா ஒண்ணுமே சொல்லலையே. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குதிய? என் கூட போட்டி போடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படி போட்டி போடலாமா? நான் ரெடி. யூ? அந்த முத்தாரம்ம சாட்சியா நானும் ரெடி. சீதா, அறிவு கட்டத்தனமா பேசாத. போட்டி என்னன்னு தெரியும்ல. பேசாம என் கூட வா. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. நீதான் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. சீதா தைரியமா இருக்கா. சீதா ஜெயிச்சு இந்த நான்சிய வீட்டை விட்டு அனுப்புனா நல்லது தானே? அதான் சீதா போட்டியில இறங்கிட்டான். நீ அதை கெடுத்து விட்டுறாத. அப்போ சீதா ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? தோத்துடுவான்னு ஏன் நினைக்கிற? சீதா தான் பெரிய ஆளாச்சே. எப்படி தோப்பா? ஆமா, நான் தோக்க மாட்டேன். ஆடி பாத்துடலாம். அப்புறம் பாதிலே போயிட மாட்டியே? பாதியிலே விட்டுட்டு போற பழக்கம்
எனக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் முடிவு வர மோதி பாக்குறது தான் என்னோட குணம். வாங்க, அதையும் போட்டு பாத்துருவோம். வெரி குட், சூப்பர். என்ன வச்சாச்சா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜேஷ் வாடா, ஏன் அங்கே நின்னுகிற? வா கண்மணி, வாமா. வாடா ராஜேஷ். மா என்னம்மா அங்க போய் உட்காரு போ. போயேண்டா, சொல்றல போய் உட்காரு போ. என்னன்னு சொல்லுமா. ஏண்டா பார்த்தா தெரியல, உனக்கு நிச்சயம் பண்ண போறேன்டா. கண்மணி வாமா. சொல்றேன்ல, வாமா வா. வான்னு சொல்றேன்ல. மா என்னம்மா. எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குதுல்ல? என் கண்ணே பற்றும். என்னக்கா பயந்துட்டியா? ராஜேஷ்க்கு வேற ஏதாவது பொண்ணை கட்டி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அப்படி விட்டுருவேனா நானு? இல்ல அவர்தான் விட்டுருப்பாரா? இல்ல பாரு. என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. கரெக்ட் தான், நீங்களே கேப்பீங்க தான் நினைச்சோம். ஆனா கேட்கல, அதனால தான் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? ஏண்டா ஏதோ வேண்டாத பொண்ணை கட்டி வைக்கிற மாதிரி முறைச்சுனிக்கிற? உனக்கு புச்ச கண்மணி தானடா, சிரிடா. உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி பொண்ணு போலயே. கா வெக்கப்படுறியா? உன்னை இப்பெல்லாம் பார்த்ததே இல்லக்கா. மா பாத்தியா, கல்யாணம்னு சொன்னதும் உன் பொண்ணோட முகத்துல எவ்வளவு கலை. எனக்கு கூட ஒண்ணுமே தோணலடா, எல்லாம் வீரா ஏற்பாடுதான். பின்ன ராஜேஷ் எப்ப வேணாலும் துபாய்க்கு போற மாதிரி இருக்கார்ல, அதான் சீக்கிரமா அப்படியே கல்யாண வேலையை அமைச்சலன்னு கொஞ்சம் லைட்டா தான் போட்டேன். அத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க, அதனாலதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திருவோம். சரி வீரா, தட்டை எடுத்து கொடு. உங்க அண்ணன் கொடு. என்னடா மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இந்தாங்க வாங்கிக்கடா. டேய் பூ எடுத்து வச்சு விடுறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜேஷும் அவன் அம்மாவும் சீரெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்காக நம்ம கண்மணியை அப்படியே அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஏதாவது நம்மால முடிஞ்ச அளவு நல்ல முறையா செய்யணும். அதுக்கு பந்த புரட்டணும். நீ அப்பப்ப செலவுக்கு காசு கொடுப்பல, அப்புறம் என்னோட ஸ்காலர்ஷிப் பணம், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கிறேன். யாருக்கும் தெரியாது, சொல்றாத. எப்படியும் அதுல ஒரு 2 லட்ச ரூபா வரும்னா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அண்ணாச்சி கிட்ட கடன் வாங்கிக்கலாம். அந்த காசை மாச தவணையா நம்ம பிரிச்சு காசு குத்துக்கலாம். இது போதும்ல, சமாளிச்சலாம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணா, நான் இருக்கிறேன், பாத்துக்கலாம். அப்பா செத்தப்ப எனக்கு 14 வயசு. நீ எல்லாம் அப்ப
தம்மா துண்டா இருப்ப. வந்தவங்களாம் என் கைய புடிச்சு, பாண்டியா இனி நீதான இந்த குடும்பத்துக்கு தகப்பேன், இந்த 3 பொண்ணுங்களையும் நீதான் கரையேத்தணும்னு சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அப்ப நீ என் தோல்ல கைய போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு விளையாட்டு புள்ளன்னு நினைச்ச. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ அப்படியே தான் கிற, மாறவே இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு. அதெல்லாம் பழசு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், தங்கச்சி உடையான் படைக்கு பயப்படவே வேணாம். என்ன கரெக்டா சொன்னா? ஏய் வாங்க. வந்துட்டாங்க. அண்ணனை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு நீ அங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, அண்ணா உன்னை விட்டு பிரியறது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நானும் அழுவ கூடாதுன்னு பல்ல கடிச்சுன்னு இருக்கிறேன். பாத்தே பிருந்தா, முடியலண்ணா. அட ஏய் அழாத கண்மணி, என்ன சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இப்ப எதுக்காக எல்லாரும் அழுது நிக்கிறீங்க? நல்ல விஷயம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்கணும்ல எல்லாரும். அத நீ கொஞ்சம் கண்ணை தொடச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். இவளே அழுதுகிட்டு நம்மள அழ வேண்டாம்னு சொல்றா பாத்தீங்களா? அழாத. இவங்க 2 பேரையும் வெளில கட்டி குத்துரு, என்ன வீட்டோட வச்சுக்கோ. அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன கட்டிக்கின்னு வீட்டோட இருக்க எவன் ஒத்துக்கிறானோ அவனை தான் நான் கட்டிப்பேன். என்னால அண்ணனை விட்டுலாம் போக முடியாது. இவள மட்டும் நீ நம்பாத. இவளுக்கு உன் மேல பாசம்லாம் எதுவும் இல்லனா? இவ வார வீட்டுக்கு போனா வேலை செய்யணும்ல. இங்க அம்மாவே தானே எல்லாம் செஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு தான் இவ பிளான் பண்றா. கரெக்டா சொன்னடி, சோம்பேறி கழுத. மா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.